ஹலோ ஆல் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். போன வருஷத்த கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் சம்மர் எவ்வளவோ பரவாயில்ல. பெங்களூரில் போன வருஷம்லாம் நல்லாவே தண்ணி பஞ்சம், தண்ணி எல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதிலேருந்து நெறைய பாடம் கத்துக்கிட்டோம். சம்மர் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா சம்மர்ல கிடைக்கிற ஃபுட் ஐட்டத்தையும், சம்மர்ல ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியுங்கிற ஃபுட்டையும் நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்து அதுவும் ஒரு டைப் ஆஃப் லெசன் தான். இதெல்லாம் வந்து கத்துக்க வேண்டிய ஒரு சில விஷயம். இதுல எனக்கு ரொம்ப புடிச்சது இந்த மோர் மிளகா. எப்பவுமே இந்த பழைய சாதத்தோட பெஸ்ட் காம்பினேஷன் இந்த மோர் மிளகா தான். அண்ட் கடைகள்லலாம் போனா இந்த மிளகா இப்போ இந்த நீள நீளமா கொஞ்சம் குண்டா கிடைக்கிறது எல்லா கடையிலயும் பார்க்க முடியுது. இது சம்மர் ஸ்பெஷல் மிளகான்னு நினைக்கிறேன். சீசனலா வரும்ன்ட்டு. ஸோ இதில் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஒரு 1/4 லிட்டர் தயிரில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தோட சேர்த்து ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் ஊறணும். அட்லீஸ்ட் நீங்கள் நைட்டு போட்டு வச்சீங்கன்னா காலையில் வரையிலும் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் ஆகும்போது அது நல்லாவே ஊறிடுச்சு மோர் மிளகா. அப்போ எங்கள் பால்கனிக்கு கரெக்டாக வெயிலும் வர டைமு. ஸோ அதனால் அதை எடுத்து ஒன்றா பிரித்து தனித்தனியாக காய வச்சாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து மறுபடியும் தயிர், இந்த மிச்சமாக இருக்கும் தயிர், ஸோ அதுலேயே மறுபடியும் ஊற வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த மோர் மிளகாயில் அந்த மோர் வந்து ஒட்டும். அப்போ தான் அதோட காரமும் குறையும். நான் இதில் வெந்தயத்தை நான் அப்படியே முழுசாக தான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை பேஸ்ட் பண்ணி கூட ஊற வைக்கலாம். இந்த மாரி கிளிங் ராப் போட்டு மூடி வைக்கும்போது, மிளகாயில ஏதாவது டேமேஜ் ஆனாலோ, இல்ல ஏதாவது ஃபங்கஸ், இந்த பூச்சி ஏதாவது விழுந்தாலோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கிளிங் ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ நைட் அதை எடுத்து மறுபடியும் நம்ம மோர்ல போடுறோம். இந்த மாரி காஞ்ச மிளகாய மோர்ல போடும்போது, இன்னும் நல்லா அந்த மோர் வந்து மிளகாயில ஒட்டும். இந்த ப்ராசஸ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது காலையில காய வைக்கணும், நைட்டு மறுபடியும் மோர்ல ஊற வைக்கணும். அந்த மோர் நல்லா உறிஞ்சு அதுவா ட்ரை அப் ஆகுற வரையிலும் நம்ம இத ப்ராசஸ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா, நான் டோட்டலா 2 நாள் தான் அத ஊற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஊற வைக்கல. டைரக்ட்டா காய வைக்க ஆரம்பிச்சுட்டேன். மோர் இதுலயே நல்லாவே ஒட்டுன மாரி இருந்தது. ஸோ, நான் அத அப்படியே காய வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த மிளகாய நல்லா மொறு மொறுன்னு காய வைக்கணும். எனக்கு இதுக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. ஏன்னா, என்னோட பால்கனிக்கு மத்தியானம் மட்டும் தான் வெயில் வரும். அதுவும் நான் காய வைக்க ஆரம்பிச்ச உடனேயே அ தமிழ்நாடுலலாம் மழை பெஞ்சது இல்லையா? அந்த டைம்ல பெங்களூர்ல இங்க வந்து கொஞ்சம் மோடம் போட்ட மாரி இருந்தது. ஸோ, அதனால காயறதுக்கு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. உங்க ஊர்லலாம் நல்ல வெயில் அடிச்சதுன்னா 2 நாள்லயே சூப்பரா காஞ்சிரும். அடுத்த நாள் காலையில பழைய சாதத்தோட கொஞ்சம் ராகி கூழையும் சேர்த்து கரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு காலையில. அது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயமும், இந்த மோர் மிளகாயும் தான். ஜஸ்ட் ஒரு 2 மிளகாய மட்டும் எடுத்து நல்லா வறுத்து அது கூட சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பரா மொறுமொறுன்னு வந்திருந்தது. கொஞ்சம் கூட காரமே தெரியல. அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவரும் நல்லாவே இறங்கியிருந்தது. இந்த கிச்சன் சிங்க் ஏரியா, பாத்ரூம் சிங்க் ஏரியாலலாம் இந்த உப்பு கரை படிஞ்சு அது ரொம்ப பல்ல காட்டிகிட்டே இருந்தது. இதை ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணாலும் அது பெருசாக போகாது. மறுபடியும் அது காஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பு கரை தெரியும். அகைன் இன்னொரு தடவை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கு 2, 3 ப்ராசஸ் இருக்கிறனால ஆப்வியஸாக நான் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த தடவை அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி அதை வேலையாக ஆரம்பிச்சாச்சு. இந்த தேங்காய் நார் ப்ரஷ் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் வாங்கினேன். ஆனால் அது செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. இரும்பு நாரை விட எக்ஸ்ட்ரா க்ளீனிங் கொடுக்குது. அண்டு இந்த இடுக்குலலாம் வந்துட்டு இரும்பு நாரில் பெருசாக தேய்க்க முடியாது. ஆனால் இந்த ப்ரஷ் வந்து நல்லா டூத் ப்ரஷ் மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணவே முடியுது. யூஸ்வலாக இந்த உப்பு கரைக்கெல்லாம் நான் பயோ என்சைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டேப்பு, சில்வர் ஐட்டம்ஸ்லலாம் பயோ என்சைம்ஸே ஓகேவாக இருக்கும். பட் டைல்ஸு, இந்த மார்பிள்ஸ் இதிலெல்லாம் வந்து பயோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. அதனால் அதுக்குன்னு அந்த டைல்ஸ் கடையிலெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? அதை வாங்கிட்டு வந்து அதில் தான் நான் க்ளீன் பண்ணேன். ஓரளவுக்கு அந்த உப்பு கரையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாச்சு. கையோட கண்ணாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோன்னா அந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்வைட்டிங்காக இருந்தது. வாஷ் பேஷனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தால் கிச்சன் சிங்க்கையும் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம இன்னும் அந்த டெம்போவில் தான் இருக்கோம். இந்த டெம்போ போகிறதுக்குள்ளே நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிடலான்னு அதையும் கையோட க்ளீன் பண்ணியாச்சு. யூஸ்வலாக இதெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணுறது தான். ஆனால் இந்த ட்ரையிங் ஏரியா, டைல்ஸு, பைப்ஸு, ஷெல்ஃப்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன். அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணோன்னா அந்த ஏரியாவும் இன்றைக்கி ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிடுச்சு.
எனக்கு என்னமோ இந்த சம்மர்ல தான் உப்பு கரை எல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுதோன்னு தோணுது. மேபி அடிக்கிற அந்த ஹீட்னால சீக்கிரம் தண்ணி ட்ரை ஆயி, உப்பு கரை எல்லாம் நல்லா தெரியுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நல்லா எல்லாம் கிளீன் பண்ணனால ஒரு மாரி ஏதாவது குடிக்கலாம் சில்லுன்னு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ள பால் இருந்தது. அத அப்படியே எடுத்து மில்க் ஷேக் போட்டுடலான்னு மொளாம்பழத்த கட் பண்ணி மில்க் ஷேக் போட ஆரம்பிச்சுட்டேன். இந்த சீசன்ல மொளாம்பழம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்க. அடிக்கடி இத பிளெயினாவோ இல்ல மில்க் ஷேக்கு இல்ல ஜூஸ அந்த மாரியே எடுத்துக்கோங்க. நான் இது கூட இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தி போட்டு தான் போட்டிருந்தேன். சம்மர் வந்துட்டா ஒரு சில விஷயம் அடிக்கடி நடக்கும். அதில இந்த பால் திரிஞ்சு போறது ஒரு விஷயம். அண்ட் பால் வாங்கி கொதிக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் டப்பு டப்புனுச்சு. சரி புரிஞ்சது இது இனிமேலு பொங்கி வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதில லெமன் புழிஞ்சு அத பன்னீரா பண்ணியாச்சு. இந்த சர்ப்ரைஸ் பன்னீர் நீங்களும் உங்க வீட்ல பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. எனக்கு வீட்ல பன்னீர் பண்ண பிடிக்கும். பட் மோஸ்ட்லி நான் கடையில தான் பன்னீர் வாங்கிப்பேன். நான் இந்த மாதிரி கிளாத்ல தான் பன்னீரா எப்பவுமே வடிப்பேன். இது நட் மில்க் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லலாம் கிடைக்கும். ப்ளீச் பண்ணாத பியூர் காட்டன் பேக்கு. நீங்க உங்ககிட்ட ஏதாவது வடிகட்டி இருந்ததுன்னா, அதில கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில பண்ணும்போது கொஞ்சம் நெறைய அந்த பால் அந்த சின்ன சின்ன திப்பி எல்லாம் வேஸ்ட் ஆகாம, அதுவும் சேர்த்து நம்ம பன்னீரா பண்ண முடியும். ப்ளஸ் இது மேல வெயிட் வைக்கும்போது ப்ராப்பரா அந்த ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினைக்காத நேரம் இல்லை காதல் வெயில் காலத்துல என்ஜாய் பண்ற இன்னொரு பெஸ்ட் திங்னா இந்த குல்ஃபி தான். குல்ஃபின்னு சொல்றத விட பால் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். ரோட்ல பால் ஐஸ்ன்னு வித்துட்டு வருவாங்க. ₹1 ₹2 இருக்கும். போய் கேட்டதுக்கு அப்புறமா அத குச்சிய அப்படியே நடுவுல சொருகி அத தண்ணீல டிப் பண்ணிட்டு அந்த ஐஸ மட்டும் எடுத்து குடுப்பாங்க. சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப இருக்க பசங்கள்லாம் அந்த பால் ஐஸ் கான்செப்ட்டே மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் தோணும். அப்படியே பால் ஐஸ் வித்துட்டு வந்திருந்தாலும் நான் வாங்கி குடுப்பேனான்னு சொன்னா தெரியல. ஏன்னா ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வாங்கி குடுக்க முடியும்? அதனால வீட்லயே பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. 1/2 லிட்டர் பால் காஞ்சிட்ருக்கு. 10 பாதாம், 10 முந்திரிய ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு பாதாமோட தோல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பால் ஐஸோட கலர் மாறிறக்கூடாது இல்லையா? அதனால. இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவ காயாத பால்லயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். பால் பொங்கி வர டைம்ல இந்த கலந்து வச்சிருக்க அரிசி மாவ சேர்த்து ஆட் பண்ணிட்டு, நான் இந்த முந்திரி பாதாம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். இது கூட ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நான் ஆர்கானிக் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன சுகர் வேணா சேர்த்துக்கலாம். ஆனா நாட்டு சர்க்கரை மட்டும் தயவுசெய்து ஆட் பண்ணிறாதீங்க. ஏன்னா பால் திரிஞ்சிரும். இப்போ பால் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு, கொதிச்சு அந்த அரிசி மாவும், பாதாம் பேஸ்ட்டும் சேர்ந்துட்டு நல்லா திக்காயி வரும். பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். ஒரு க்ரீம் மாரி மில்க் மேட் மாரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. அது இன்னுமே கூல் டவுன் ஆக, ஆக இன்னும் கொஞ்சம் திக்காகும். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த மாரி மோல்டுல நீங்க சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதில சேர்த்திக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு டம்ளர்ல கூட சேர்த்து வச்சுக்கலாம். டம்ளர்ல வச்சீங்கன்னா, மேல சில்வர் பேப்பரோ, இல்ல பட்டர் பேப்பரோ போட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சுருங்க. என்கிட்ட 3 மோல்டுக்கு போக இன்னும் கொஞ்சம் நெறையாவே இருந்தது. அதனால அத நார்மலான ஒரு சம்படத்துல போட்டு மூடி வச்சுட்டேன். சம்படத்துல போடும்போது மேல கேப் நெறையா இருக்கும் இல்லையா? ஸோ ஐஸ் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால அதுக்கேத்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர கட் பண்ணி அத மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாரி மூடி எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது ஃப்ரீஸ் ஆகணும். அப்பதான் நல்லா செட் ஆகும். 8 ஹவர் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாரி ஸ்க்யூவர்ஸோ, இல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸோ வச்சு நல்லா குத்திட்டு, ஒரு ரொட்டேட் பண்ணீங்கன்னா, சூப்பரா மோல்ட்லேருந்து கழண்டு வந்துரும். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே 3 மோல்ட்ல 1 மோல்ட காணோம். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை ஃபார் திஸ் சம்மர். நான் அந்த டபரா சம்பரத்துல ஊத்தி வச்சிருந்தத நான் எப்படி கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கறத ஷார்ட்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. காதல் ரதியே ரதியே
உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் சம்மர் ஐடியாஸில் இந்த தக்காளி தொக்கு உங்களால் மேட்ச் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் இது ஒரு லேசிமேன் ஐடியா. இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு நாள் சைட் டிஷ்ஷை கட் பண்ணிவிட்டு அதை சமைக்க தேவையில்லை, அடுப்பில் இந்த வெயிலில் நின்றுட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக தொக்கு வச்சே நம்ம அன்னைக்கு டின்னரையோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டையோ முடிச்சிடலாம் இல்லையா? அந்த ஐடியா தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் இப்போ தக்காளி வந்து 100 ரூபாய்க்கு 5 கிலோன்னு கிடச்சிது. அண்ட் ஐ திங்க் இப்போ விலை கம்மியாக இருக்குது. ஸோ மறக்காமல் தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருங்க. நான் இன்னைக்கு இந்த தக்காளி தொக்கை என்னோட எனாமல்டு கேஸ்ட் அயர்ன் பேனில் தான் பண்ண போகிறேன். இதை பற்றின ரிவ்யூவை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்க்கறதுக்கு செம்ம கார்ஜியஸான ஒரு லுக்கு கொடுக்குது. அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அடியில் ஒட்டுறதில்ல. அண்டு தக்காளியும் இதில் குக் பண்ணலாம். நார்மலான கேஸ்ட் அயர்னில் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இந்த மாதிரி அசிட்டிக் பொருளை சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. பட் எனாமல் கேஸ்ட் அயர்னில் அதெல்லாம் நம்ம பண்ணலாம். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி நிறைய தக்காளி தொக்கு இந்த வெரைட்டியெல்லாம் பண்ணும்போது தக்காளியோட தோலை எடுத்துருவேன். பாஸ்தா, பீஸா இந்த சாஸ் எல்லாம் பண்ணும்போது கூட இந்த தோலை எடுத்துகிட்டு பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் தக்காளி தோல் வந்து அந்தளவுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது கிடையாது. உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தக்காளியை 2ஆக கட் பண்ணி மேலே இருக்க அந்த கருப்பு போர்ஷனை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த எண்ணெயில் கமுத்தி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த தோல் கலந்துட்டு வந்துடும். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டையும் போட்டு அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணலை. தக்காளியை கழுவி நல்லா தொடச்சி வச்சுருந்தேன். இதை நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட தோல் கலந்து வரும். பட் ஆனால் நம்ம தக்காளி ஊறுகாய் செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்ச நாளைக்காவது நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் இப்படி வந்து தோலை நீங்கள் கழுவி யூஸ் பண்ணலாம். கரெக்டாக 1 கிலோ தக்காளியை நான் மெஷர் பண்ணி எடுத்தேன். அதில் வந்து ஒரு 200 கிராம் தோலோட வெயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தோல் வந்துருந்துச்சு. நான் அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் புளியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே டவலில் ஊற்றி எடுத்து நான் அந்த தக்காளி சாறுலேயே அதை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அதை வந்து இப்போது அந்த தக்காளி பேஸ்ட் அரைக்கும் போது அதை சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி ஊறுகாய் பண்ணும்போது கடுகு வெந்தயம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சதை அந்த கடாயிலேயே கொஞ்சம் கடுகெல்லாம் தாளிச்சிட்டு அதுலேயே போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இதில் தண்ணியெல்லாம் சுத்தமாக பிரிஞ்சு மேலே எண்ணெய் மிதங்கி வரணும். அப்போ தான் வந்துட்டு சூப்பராக அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப நாளைக்கும் அப்படியே இருக்கும். ஒரு தடவை காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். பேன் வந்துட்டு அடிப்பிடிக்காததுனால ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடிக்கடி கிளற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அண்ட் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன். அந்த பேனோட ஹீட்லேயே மறுபடியும் தக்காளி வந்து குக் ஆகிட்டு தான் இருந்தது. இது ஒரு க்ளீனான சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எனக்கு ஆனால் குல்ஃபி வீடியோ பார்க்கும்போது கூட அவ்வளோ டெம்டிங்காக இல்லை. இந்த தக்காளி ஊறுகாய் பார்க்கும்போது அவ்வளோ நாக்கில் வந்து எச்சில் ஊறுது. அவ்வளோ டேஸ்டியாக வந்திருந்தது இந்த ஊறுகாய். வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் தோலை எடுத்தனாலேயோ என்னமோ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகிருந்தது. சம்மருக்கு இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபி. அடுப்பில் நின்று ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே அவனில் வச்சு எடுக்க வேண்டியது தான். அவன் இல்லாட்டி நீங்கள் குக்கரில் எப்பவும் போல் அடியில் உப்பு போட்டுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு இதை பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது ஒரு 25 மினிட்ஸில் இந்த குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் 2 பனானாஸ் தான். பனானாஸ் எப்படியும் இந்த வெயிலுக்கு ரொம்பவே கருத்து போயிடுது. கண்டிப்பாக அதை மறக்காமல் இதில் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ 2 பனானாஸை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் ஓட்ஸ், சாக்கோ சிப்ஸ், பம்கின் சீட்ஸு, உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சீட்ஸ் இருந்ததுனாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் சீட்ஸு இந்த மாதிரி சீட்ஸும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரொவைடர் உங்களுக்கு வந்து அதெல்லாம் டைஜஸ்டிவ் இஷ்யூ காஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அது வரையிலும் ஓகே. அப்புறம் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், வால்நட்ஸு இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு. நீங்கள் நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் இன்னும் ஒரு பனானாவை நல்லா மேஷ் பண்ணி அதை கொஞ்சம் பைண்டிங்காக சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கூடவும் 1 டேபிள் ஸ்பூன் கீ அண்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஜஸ்ட் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி அதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா
சூப்பர் கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் பனானா போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு அண்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு சீக்கிரமாகவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம். வெயிலுக்கு செடியெல்லாம் பயங்கரமாக வாடுது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். எங்கள் பால்கனியும் ஃபுல்லி கவர்டுங்கிறதுனால உள்ளே பெருசாக மழை துளி வராது. அதனால ரொம்ப நாளாக இந்த ஸ்ப்ரேயர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது செடிக்கெல்லாம் நல்லா ஒரு தண்ணி பாஞ்ச மாதிரி மழை பெஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான். அதெல்லாம் ரொம்ப குப்பையும் அடிச்சிருது. அது ஒவ்வொரு தடவையும் நம்ம கையிலேயே ஒரு டவல் வச்சு துடைக்கிறது வந்து வேலைக்கே ஆகலை. அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப அது அழகாக க்ளீனாகவும் ஆகிடும், நல்லா தலை இருக்கும். அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருந்தேன். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சீப்பாக கிடச்சிது. இதோட லிங்க்கை நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது என் வீட்டுக்காரர் இது எதுக்கு வாங்குறேன்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அவர் தான் வந்துட்டு இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவ்வளோ க்ளீனாக போகுது, செடியெல்லாம் செம்ம கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அண்ட் நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே பைப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 7 மோட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கோனுன்னு ஒரு மோடு, அதுதான் நான் இப்போது காமிச்சிட்டு இருக்கிற இந்த மோடில் வந்துட்டு நல்லாவே க்ளீனும் ஆகுது, தண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரேவும் ஆகுது. இந்த மோடில் நல்லா ஷவர் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஷவர் மோடு, மிஸ்ட் மோடு இதெல்லாம் வந்து கார் க்ளீன் பண்ணுறக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். என் சுவாசம் உன் மூச்சு, உன் வார்த்தையின் பேச்சு, 5 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே வா மலர்களே. சம்மருக்கு தயிர் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அதுவும் ஸ்வீட்டான சில்லான தயிர் சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பெங்கால் ஸ்டைலில் ஒரு மிஷ்டி டோய் அப்படிங்கிற ரெசிபி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான சில்லுன்னு ஒரு தயிர் ரெசிபி தான். இதை ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 லிட்டர் தயிரை நான் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு அதில் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்ட வச்சுருக்கேன். இது ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்மளுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வடியாயிடும் அந்த தண்ணியெல்லாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு நான் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக, ஏன்னா பாலில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்னா திரிஞ்சிரும், அதனால இந்த ஆர்கானிக் சுகர் வாங்கி வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் சுகர் தான் இருக்குன்னா கண்டிப்பாக வெல் அண்ட் குட் நீங்கள் அதுவே சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் இதை காய வச்சுட்டேன். யூஸ்வலாக அக்ஷயகல்பா மில்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நல்லா வருதோ இல்லையோ நார்மலான நந்தினி பேக்கெட் பால் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஃபைனல் ரிசல்ட்டில் என்ன தோணுச்சுன்னா, பெட்டர் நம்ம திக்கான ஒரு பால் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஸ்டில் இது வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு சர்க்கரையை வந்து நான் இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிக்க போகிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப்பு சர்க்கரைங்கிறது கரெக்டாகவே இருக்கும். இதை ஒரு திக் பாட்டம்டு பேனில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு சர்க்கரையை மட்டும் ஆட் பண்ணி கிளறிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒரு பாகு மாதிரி வந்துடும். இப்போ அதில் நம்ம காய வச்சு திக்காக்கின பால், அதாவது நல்லாவே கொஞ்சம் திக்காக இருக்கும். 1/2 லிட்டர் தான் இருந்தது, கொஞ்சம் 1/2 லிட்டர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த பாலை நான் வந்து குக்கரில் லைட்டாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த கட்டி இல்லாமல் அந்த சர்க்கரையோடு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் அந்த கம்மியான பால் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா மிச்சம் இருக்க எல்லா பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஸ்கை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் க்ளீனாக வரும். இப்போ இந்த தயிரும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வந்துருச்சு. நம்மளுக்கு நல்லா திக்கான அந்த ஹங்கர்டு கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து நான் எந்த பாத்திரத்தில் இந்த தயிர் பண்ண போகிறேனோ, பெற போட போகிறேனோ அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ரீமியாக எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஓரளவுக்கு நார்மலாக ஆறுனதுக்கப்புறமா அந்த பாலை வந்துட்டு அந்த ஸ்வீட்டண்ட் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த தயிரோடு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு மண் பாத்திரத்தில் இதை ஆட் பண்ணி இதை பூரா நான் ஃபுல்லாக தவைய விட போகிறேன். ஒரு 8 மணி நேரமாவது தவையறக்கு எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். நல்லா தவஞ்சு வந்திருந்தது. பட் ஸ்பூனில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்னஸ் கம்மியாக இருந்தது, நார்மலான தயிர் மாதிரி. ஸோ நல்லா திக்கான பால் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. இது கூட மேலே பிஸ்தாவை கார்னிஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூட ரோஸ் பெட்டல்ஸும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட, இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். பாய்.